மூன்றாவது வல்லரசு என்று சொல்வது அம்பானி, அதானி, டாடா. இந்த 3 பேரைத்தான் அவர் பொருளாதார வல்லரசாக மாற்றி காட்டுவாரே தவிர, நடுத்தர மக்கள், எளியவர்கள், உங்களையும் என்னையும் மாறி இருக்கவங்களோட சேமிப்பு இப்ப என்னவா இருக்கு? நீங்க வெறுமே எங்களுக்கு ஃபிகர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க கோபாலகிருஷ்ணன். ஃபிகர்ஸ் வேண்டாம் எங்களுக்கு. எளிய மக்களுக்கு வேண்டியது ஒரு வாய் சோறு, தங்குவதற்கு ஒரு வீடு, நிம்மதியான வாழ்க்கை. உங்களுடைய தவறான கொள்கைகளின் மூலமாக அவர்கள் இந்தியாவின் மக்களின் நம்பிக்கையை, நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கார். தினம் தினம் ஐயையோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ பிரதமர், இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ, இன்னைக்கு என்ன மக்கள் விரோத கொள்கையை சொல்ல போறாரோ, அப்படிதானே நாங்க பதைபதைப்பா இருக்கோம். நிம்மதியா வாழ்ந்தோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? சமீபத்துல அந்த ராமர் கோயில்னு அதை வச்சு கும்மி அடிச்சாங்க. நாடு முழுக்க எப்படி ஒரு பதட்டத்துல இருந்தது. அவங்க அங்க அந்த ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு சொல்றப்போ மும்பைல அவ்வளோ மோசமா டிராக்டரை வச்சு எல்லா இடத்துலயும் புல்டோசரை வச்சு எல்லா வீடுகளையும் கடைகளையும் இடிச்சு நொறுக்கி இருக்காங்க.